வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று சொர்க்க வாசல் திறக்கிறது. வைகுண்ட ஏகாதசி. பெருமாளுக்கு உகந்த நாள் என்னென்னா இதுதான் முக்கியமான நாள். இதை நம்ம விடிய விடிய கண் முழிச்சு விடிஞ்சவொடனே 5 மணிக்கு மேலே சொர்க்க வாசல் திறக்கும். அதை போய் மிதிச்சுட்டு வீட்டில் விடியாலேயே நாங்கள் சாமி கும்பிட்ட கையோடவே இங்கே பல வகை 21 வகை 23 வகை காய்ங்க போட்டு குழம்பு வைப்பாங்க. சாம்பார் வச்சுருவாங்க. குழம்பு கூட்டு குழம்போ இல்லை சாம்பார் இதை வைப்பாங்க. வச்சுட்டு பிறகு என்னென்னா 7 வகை கூட்டு பண்ணுவாங்க. 7 வகை கூட்டில் வாழைத்தண்டு விரதங்களை சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த விரதம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. பாவக்காய் சேர்க்க மாட்டோம், இதுக்கு சேர்ப்பாங்க. அதே மாதிரி அவுத்திக்கீரை எந்த விசேஷத்துக்கும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த விசேஷத்தில் அந்த கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க. அது என்ன தெரியுமா, இன்றைக்கி ரொம்ப விசேஷம். இந்த அவுத்திக்கீரை கூட கசப்பான கீரை அவுத்திக்கீரை. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அது இனிப்பான கீரையாக மாறிடும். தேங்காய் போட்டுக்கணும், சொல்ல சூப்பராக இருக்கும். இதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த அவுத்திக்கீரை கூட இனிக்கும். அவ்வளோ தூரம் இந்த இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விரதம் என்னென்னா இந்த வைகுண்ட ஏகாதசி. இதை எப்படி பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் மாவு விரதம்னு சொல்லுவாங்க. மாவு விரதம்னா வெறும் மாவாலேயே இட்லி தோசை இது சாப்பிடுவாங்க பசி தாங்காதவங்க. ஆனால் விரதம் கடுமையாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. துள்ளு மாவு துளசி தீர்த்தம் இது 2க்கு தான் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை 3 வேளையும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு விடிஞ்ச பிறகு போய் சொர்க்க வாசல் மீச்சிட்டு விடியாலையில் விரதம் விட்டு சாப்பிடுவாங்க. அது 7 வகை கூட்டு, இதை 21 வகை எண்ணிக்கையில் 21 23 அப்படி காய் போடுவாங்க. போட்டு இது எல்லாமே செஞ்சு அன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் இருக்கும், அவுத்திக்கீரை பொரியல் இருக்கும். இதெல்லாமே வைக்கக்கூடாத காய் இன்றைக்கி எல்லாமே செய்வாங்க. செஞ்சு சாப்பிட்டு அதை அது விரதத்தை முடிப்பாங்க. சாப்பிட்ட பிறகு விடியலையும் சாப்பிட்ருவாங்க. விரதம் விட்ட பிறகு அப்புறம் திருப்பி எப்போ எதுவுமே சாப்பிட்லாம். அது மாதிரி இதுக்கு ஒரு ஐதீகமான அந்த ஒரு ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி. போய் சொர்க்க வாசல் போய் எல்லோரும் மிதிச்சுட்டு வருவாங்க. காலையில் 5:30 மணிக்கு திறக்கும். இதை முடிச்சுட்டு தான் அப்புறம் திருப்பி நம்ம விரதத்தை விடுவாங்க. இது செம்ம சூப்பரான இது. மார்கழி மாதத்தில் வர்ற வைகுண்ட ஏகாதசி செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சி வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்லபடியாக எல்லோரும் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பர். நம்ம நரகத்துக்கே போக மாட்டோம். இது மிதிச்சுட்டு வந்தோம்னாலே சொர்க்கத்துக்கு போகும். நம்ம செய்கிற பாவ புண்ணியம் எல்லாமே இன்னையோட கழிஞ்சிரும். அந்த சொர்க்க வாசல் அப்போ இறந்த ஆத்மாலாம் அலைஞ்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு அலைவாங்க. ஏன்னா பாவம் செஞ்சதுனால உள்ளே போகவே முடியாது. ஆனால் இன்றைக்கி அவங்க பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சு சொர்க்கத்தில் வைகுண்டத்தில் அவங்களுக்கு இடம் கிடைக்கும். எல்லாருமே சொர்க்க வாசல் சொர்க்கம் திறந்துருவாங்க. அவங்க எல்லாருமே எல்லா ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடும். இதோட வரலாறு இதுதான். இதை நீங்கள் செய்து பலனடையும். இது பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.